கான்ஃபிடன்ஸ் இஸ் a skill and it can be mastered with practice. இன்னைக்கு வீடியோல நம்மளுக்கு ஏன் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கு, நம்மளுக்கு ஏன் லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அதை எப்படி மாத்துறது, எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனா மாறுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், என் பேரு சௌமியா சுந்தர். நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மற்றும் கான்ஷியஸ் லிவிங் இது ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். Third point is my favorite point. Do not miss it. Let's dive into the video. Point number 1. Self-esteem and self-confidence. Self-esteem, self-confidence ரெண்டுமே வேற வார்த்தைகள். ஆனா கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். அதை நம்ம வேணும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லலாம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம எப்போ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி செல்ஃப் எஸ்டீம் நம்மளோடதும் இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது செல்ஃப் இமேஜ், நம்மளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோன்றது தான் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்மள எவ்வளோ நம்ம நம்புறோம். இப்போ ஒரு பெரிய வேலை இருக்கு, அதை பண்ணணும், அதுக்கான எபிலிட்டி நம்மளுக்கு இருக்கா, அதை கொடுத்த டைம்குள்ள நம்ம முடிச்சிருவோமா அப்படின்னு நம்மளே கால்குலேட் பண்ணிக்கிறோம்ல, அதை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்பவுமே ஒரு விஷயத்த திருத்துறதுக்கு முன்னாடி அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அது திருத்துறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு ஏன் லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கு, நம்மளுக்கு ஏன் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். Point number 2. Possible reasons for low self-esteem and low confidence. சின்ன வயசுல நம்மளுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இளம் கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துமே பயம் இருக்காது, எதை பண்றதுக்குமே தைரியமா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டு பாடு அப்படின்னு சொன்னா கூட தாராளமா பாடுவோம். ஆனா வளர இந்த கான்ஃபிடன்ஸ் நிறைய ரீசன்ஸால நம்மளுக்கு உடையுது. மேபி நம்ம பாடினோம்னா 4 பேர் 4 விதமா சொல்லலாம், அதனால நம்மளுக்கு அப்படி இருக்கும். இல்ல யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயத்திலே நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். சொசைட்டல் நார்ம்ஸ், சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கான்ஃபிடன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நெகட்டிவ் செல்ஃப் டாக் நிறைய பண்ணா கூட நம்ம கான்ஃபிடன்ஸ் தானாவே குறையும். நம்மளே நினைச்சுக்கிறது, ஐயோ அவங்கள மாதிரி நம்ம அழகா இல்ல, நம்ம போனா நம்மள பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, நம்மளால ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண முடியாது, இந்த மாதிரி நம்மளே டிட்டோரியேட் பண்ணிக்கிறோம். எப்பவுமே பாதி நேரம் மத்தவங்க நம்மள சொல்றதை விட மத்தவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சே நம்மளோட கான்ஃபிடன்ஸை நம்மளே கெடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கிட்டே நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்றதுனாலயும் நம்மள சுத்தி இருக்கவங்கள நம்மள நெகட்டிவா சொல்றதுனாலயும் நம்ம எனர்ஜி எப்பவுமே லோல தான் இருக்கும். ஒரு லோ எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து நம்மளால எப்பவுமே ஃபுல் கான்ஃபிடென்ட்டா இருக்கவே முடியாது. நம்மகிட்டே எப்படி ஃபோர்ஸ் பண்ணி பாசிட்டிவா பேசணும், நம்மளுக்கே எப்படி நல்லது சொல்லிக்கணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டாதான் இந்த லோ எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹை எனர்ஜி ஸ்டேட்டுக்கு நம்மளால மூவ் பண்ண முடியும். எதுலயுமே நல்லது இருக்கு, எப்பவுமே அசிங்கப்பட்டா கூட அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு டீச்சிங் இருக்கு அப்படின்னு நம்புறது மூலியமா நம்ம இன்னுமே பாசிட்டிவா மாறுறோம். பாசிட்டிவா இருக்க பர்சன்ஸ் எப்பவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல ஜாஸ்தியா தான் இருப்பாங்க. மத்தவங்க கிட்ட இருந்து வேலிடேஷன் எதிர்பார்க்கறதே முதல் தப்பு. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணா நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம நல்லா பண்ணிருக்கோமா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணும். ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னா கூட அந்த ட்ரெஸ் இன்னொருத்தர் என்ன கலர் இது அப்படின்னு கேட்டுட்டா கூட அந்த ட்ரெஸ் மேல நம்மளுக்கு இருந்து ஆசையே போயிடும். மத்தவங்க ஒப்பீனியன் மேல வைக்கிற நம்ம ஒப்பீனியன் மேல முதல்ல வைக்கணும். சோஷியல் மீடியால எது பார்த்தாலுமே அதை நம்புறது, யாருமே 100% ரியாலிட்டி சோஷியல் மீடியால காட்ட மாட்டாங்க. ஸோ அதை அப்படியே பிளைண்டா நம்புறது கூட நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நிறைய இடத்துல உடைக்கும். பாயிண்ட் நம்பர் 3. ப்ராக்டிசஸ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். வாழ்க்கையில நம்மளுக்கு 2 சாய்ஸஸ் தான். ஒன்னு, எய்தர் உங்க வாழ்க்கையை நீங்க ஃபுல் கான்ஃபிடன்ஸோட வாழ்றது, இல்ல 2, மத்தவங்க முன்னாடி எம்பாரஸ் ஆயிடுவோமோ, இல்ல மத்தவங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கை பூரா எதுவுமே பண்ணாம சைலண்டாவே இருக்கிறது. நான் சொன்னதுல முதல் விஷயத்த நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அடுத்து வர பிராக்டிசஸ கண்டிப்பா பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் நம்பர் 1, அப்பியரன்ஸ். ஸ்டார்ட் ட்ரெஸ்ஸிங் பிளசன்டபிளி. டீசெண்டா இருந்தா போதும், அதுக்குன்னு ரொம்ப அழகான காஸ்டியூம்ஸ் தான் போடணும், எப்பவுமே மேக்கப்போட இருக்கணும்ன்றத நான் சொல்ல வரல. எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட ஒரு நல்ல ட்ரெஸ், ஒரு நீட்டா எப்பவுமே இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணிவிடும்.
செகண்ட் ஒன் இஸ் பாடி போஸ்டர். எப்பவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும், கூன் போடக்கூடாது. எங்க இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரான சிட்டிங் பொசிஷன்லயோ ஸ்டாண்டிங் பொசிஷன்லயோ இருக்கணும். கூன் போட்டுட்டு இப்படி இருந்தீங்கன்னா அதுவே உங்க போஸ்டரே வந்து வில் நாட் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். போஸ்டர் செட்டிங்ன்றது வில் டெஃபினெட்லி டேக் டைம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணதான் அது வந்து நம்மளுக்கு வந்து அலைன் ஆகி வரும். அது நம்ம வந்து நம்மள அறியாமலே அப்பப்போ கூன் போட்டுருவோம், அப்பப்போ இப்படி உட்காந்துப்போம். அது வந்து நம்மளே ட்ரெயின் பண்ணாதான் அந்த பாடி போஸ்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் இஸ் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இன்டர்வியூ போறீங்கன்னா அந்த இடத்துல கூட உங்க பாடி லாங்குவேஜ் வச்சு உங்களை நிறைய ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஹேண்ட் ஷேக்ல இருந்து ஒரு கம்யூனிகேட்டிங்ல ஒரு ஐ கான்டாக்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே உங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்டான பர்சன், உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கா இல்லையா, அந்த நாலேஜ் நீங்க வந்து எவ்வளவு பிரேவா ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்றது வந்து உங்க பாடி லாங்குவேஜ்ல இருந்தே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பாடி லாங்குவேஜ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் டு பூஸ்ட் யூர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அடிஷ்னல் பாயிண்ட் வந்து ஸ்மெல் குட். ஸ்மெல் மூலியமாவே உங்க மேல வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் அது வந்து மேக் பண்ணும். நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பாஸ்டர், பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் மூலமா தான் வரும். தினமும் உங்க மேல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் போட்டீங்கனாலே உங்களை வந்து நீங்க ப்ராப்பரா கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் பண்றதுக்கு உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் நம்பர் 2, டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை நீங்க பாத்துக்கிறதே நல்ல ஃபுட் சாப்பிடணும். ஹெல்த்தியான ஃபுட், ஹெல்த்தியான ஹேபிட்ஸ், ஹெல்த்தியான ரொட்டீன்ஸ் வச்சிருந்தாலே உங்க பாடி தானாவே பிரிஸ்க் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் எப்பவுமே தன்னோட எனர்ஜியை வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எனர்ஜி வர்றதுக்கு முதல்ல நம்ம நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். மூவ் யுவர் பாடி எவ்ரி டே. நீங்க மூவ் பண்ணாம ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா சோம்பலாவே தான் இருக்கும். வெளியில ஃப்ரெஷ் ஏர் எடுத்துட்டு ஒரு நார்மல் தினமும் ஒரு 10 மினிட்ஸ் வாக் எடுத்தா கூட அவ்வளோ நல்லது உடம்புக்கு. தேர்ட் திங் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் டைம். எப்பவுமே 10 மணிக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு தூங்கிடுங்க. காலையில எழுந்து வேலை செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி டின்னர் சாப்பிட்டுட்டு நைட் டைமோட தூங்குறது இட்ஸ் வெரி பெட்டர் ஃபார் யர் பாடி. ஸ்கிரீன் டைமை லிமிட்டடா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 hours மேல ஃபோன் பார்க்கறதே இட்ஸ் நாட் குட். ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸை நீங்க பழகிறது மூலியமா உங்க எனர்ஜி வந்து வேற லெவல்ல சேவ் ஆகும். நீங்க சேவ் ஆகிற எனர்ஜியை வந்து உங்க லைஃபை ப்ரொடக்டிவா உருப்படியா மாத்துற வேலைகளுக்கு அந்த எனர்ஜியை வந்து நீங்க கொடுக்கலாம். தேர்ட் மோஸ்ட் ப்ராக்டிஸ் இஸ் இன்டர்னல். இதுதான் இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்டான ப்ராக்டிஸ். எவ்ரி திங் இஸ் இன் ஹியர். இந்த பிரெயினை நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டேம் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும். டேக் அ பென் அண்ட் பேப்பர். உங்களோட ஐடியல் செல்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் டவுன் பண்ணுங்க. நீங்க இன்னொரு 5 வருஷத்துல இல்ல ஒரு 10 வருஷத்துல நீங்க யாரா இருக்கணும், நீங்க என்னவா இருக்க ஆசைப்படுறீங்க, அந்த ஆள் அந்த நபரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் இருக்கும், ஹேபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே எழுதுங்க. அப்போ எழுதும் போது நீங்க கேளுங்க, அந்த பர்சன் தனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் தனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்றதுனால தன்னை செல்ஃப் டவுட் பண்ணிட்டே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணாம இருப்பாங்களா, இல்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை ரைட் டைம்ல கரெக்டா போய் கிராப் பண்ணுவாங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பர்சன் மத்தவங்க கிட்ட போய் வேலிடேஷன் கேட்டுட்டு இருப்பாங்களா, இல்ல அவங்க ஒர்க்கை அவங்களே வேலிடேட் பண்ணி அவங்களே தோள் தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களான்னு பாருங்க. தினமும் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகுது உங்க கூட நீங்களே பேசுங்க. நான் என்ன பைத்தியமா என் கூட நானே பேசுறதுக்கு நீங்க கேட்கலாம். ஆனா செல்ஃப் டாக்குக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்க, உங்களை என்ன வார்த்தைகள் சொல்லி நீங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, உங்க கூட நீங்க பேசும்போது எவ்வளவு அன்பா பேசுறீங்கன்றத வச்சே உங்களோட ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஈஸியா சொல்லிடலாம். தினமும் 10 மினிட்ஸ் உங்ககிட்ட நீங்களே பாசிட்டிவா அன்பா பேசி பாருங்க. உங்களுக்கு ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் தெரியும் உங்க லைஃப்ல. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கூட கேட்கலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது மூலியமா உங்க மேல உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான செல்ஃப் எஸ்டீம் வரும். யாராவது வந்து உங்களை கம்மியா சொன்னா கூட உனக்கு அதெல்லாம் வராது, உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா கூட எனக்கு தெரியும், எனக்கு தெரியலனாலும் நான் கத்துட்டு அதை பண்ணுவேன்ற அந்த தைரியம் உங்களுக்கு தானா வரும். ரெகுலேட் வாட் யூ கன்சியூம். என்ன புக்ஸ் படிக்கிறீங்க, என்ன சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்றீங்க, என்ன மீம்ஸ் பாக்குறீங்க, என்ன ரீல்ஸ் பாக்குறீங்க, என்ன
பாக்குறோன்றத வச்சு அந்த பாக்குற விஷயங்கள் நம்ம மேல அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இன்டைரக்டா. நம்ம பாக்குறதால நான் என்ன கெட்டு போயிடுவேனா, நான் என்ன அதே பண்ணுவேனா நீங்க கேட்கலாம். ஆனா ஒரே விஷயத்த வேற வேற ரூபத்துல 100 தடவை பாத்தீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஹேவ் அ இம்பாக்ட் ஆன் யுவர் மைண்ட். ஸோ என்ன கன்சியூம் பண்றீங்க அப்படின்றத எப்பவுமே பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நீங்க என்ன கன்சியூம் பண்றீங்கன்றதுக்கு நீங்க தான் பொறுப்பு. வேற யாரையும் நம்மளால கை காட்ட முடியாது. யுவர் மைண்ட் இஸ் சோ ப்ரெஷியஸ். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை தான். அண்ட் மத்தவங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்கன்றதுனாலே லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடயே இருக்காதீங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு உங்கள பார்த்து மேபி 1 தடவ 2 தடவ வேணாலும் கை காட்டுவாங்களே தவிர, மத்தவங்களுக்கு மத்த வேலை இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய பார்க்கறதே அவங்களுக்கு பாதி நேரம் முடிஞ்சு போயிடும். ஸோ மத்தவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க, நம்மள ஏதாவது பேசிடுவாங்கன்னு நீங்க நினைச்சுட்டே இருக்க வேண்டாம். அண்ட் ஃபோர்த் practice is external. Try to be more around people who support you, who move you towards your growth. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்க முதல்ல இருங்க. எப்பவுமே உங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க, எதா இருந்தாலும் உங்களை மட்டம் தட்டி பேசுறாங்கன்னா அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு இருக்காதீங்க. ஏதாவது காரணம் சொல்லிட்டு அங்க ஓடி போயிருங்க. உங்களோட ட்ரீம்ஸ், ஹோப்ஸ், ஆம்பிஷன்ஸ் இது எல்லாமே யார்கிட்ட சொல்றோம், முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா யார்கிட்ட சொல்றோன்றதை யோசிச்சு சொல்லுங்க. அவங்க நல்லா தெரியணுன்றதுக்காக உங்களை மட்டம் தட்டி பேசுறவங்களோ, இல்ல நீங்க நல்லா வந்துட போறீங்கன்ற பயத்திலே அவங்க ஓடுறாங்களோ, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் உங்க ட்ரீம்ஸ் சொல்லிட்டு இருக்காதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். 2வது, உங்களோட ட்ரீம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணா தோல்வி அடைஞ்சிரும்ன்றத கிளீனா ரோட் மேப் போட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது எக்ஸ்போஷர் தெரப்பி. எக்ஸ்போஷர் தெரப்பில நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பயப்படுற விஷயங்கள், நம்ம ஏதாவது நினைச்சுப்போங்களோ, பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கூட நம்ம டைரக்டா போய் பண்ண போறோம். இன்டென்ஷனலி வி எக்ஸ்போஸ் ஆர் செல்ஃப் டு தட் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போய் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் ஆயிக்க போறோம். லைக் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நான் எங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு ஸ்விக்கிலயோ ஒரு ஜொமேட்டோலயோ ஒரு ஆர்டர் போட்டா அவங்களுக்கு நான் கால் பண்ணி கூட வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க, அட்ரஸ் தெரியுமா, இந்த மாதிரி கூட கேட்க மாட்டேன். நான் பயந்துட்டே இருப்பேன்னால எங்க அக்கா கிட்ட கொடுத்து நீயே பேசுன்னு கொடுத்துட்டு வந்துருவேன். பட் நான் இப்போ ஒரு வேற கண்ட்ரி படிக்கிறதுக்காக கம்ப்ளீட்லி வேற கண்ட்ரி, ஃபேமிலி டோட்டலா விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். இப்போ நான் என் ஓனர் கிட்ட பேசணும்னாலும் சரி, இல்ல என் வார்டன் கிட்ட பேசணும்னாலும் சரி, இல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னாலும் சரி, எல்லார்கிட்டயும் நான் தான் பேசி ஆகணும். எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் தான் போய் கேட்டாகணும். சோ இப்ப என்னால எனக்கு எனக்கு பேசினா அவங்க எதாவது நினைச்சுப்பாங்களோ, என்னால பேச முடியாது, எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன்னா எனக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்காது. So you need to expose yourself to these kind of situations so you can come out of your comfort zone. And now point number 4, homework. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் இதுதான். Ask yourself 3 questions and answer to them. Question number 1, what do you think about yourself and how do you perceive yourself? நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களை 3வது மனுஷனா இருந்து நீங்க உங்களை பாத்தீங்கன்னா நீங்க எப்படி உங்களை டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இந்த கொஸ்டினை உங்களே கேட்டு உட்கார்ந்து யோசிச்சு ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி இதை எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 2, நீங்க ஏன் உங்களை அப்படி நினைக்கிறீங்க, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான், இதெல்லாம் பண்ணா நீங்க நல்லவங்க, நீங்க உங்களை எவ்வளவு தூரத்துக்கு மேல வச்சோ இல்ல கீழே வச்சோ ஏன் பாக்குறீங்க அப்படின்றத எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 3, நீங்க உங்களை பாக்குறதுல இருந்து நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல சேஞ்ச் பண்ண வேண்டாம்னா ஏன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், எந்தெந்த விஷயத்துல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத எழுதுங்க. இன்னைக்கு கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீமோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஏன் வருது, ஏன் லோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படிலாம் மாத்தலான்ற ப்ராக்டிசஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கோட ஹோம்ஒர்க்கை கண்டிப்பா பண்ணுங்க. பட் இஸ் 100% கான்ஃபிடென்ட், இட்ஸ் ஹவு தே போர்ட்ரே இட். இந்த வீடியோவை பார்க்கறது மூலமாவே நீங்க உங்க கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்துட்டீங்க. ஸோ இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸோட ஆன்சரை எழுதி பாருங்க. ஃபர்தர் வீடியோஸ் செக் தீஸ் அவுட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் we are having a special video, how to reprogram your subconscious mind. So I am Soumya Sundar. Until then, signing off. Bye.